எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில அமர்ந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம். இப்ப யாருமே நிமிந்துகிட்டு சாப்பிடறோம், உட்காந்துட்டு சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. ஒரு உணவு சாப்பிட நீங்க தலை குனிஞ்சுதான் சாப்பிடணும். உங்க உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமா நெருக்கமா இருக்கணும். நீங்க இப்படி போன பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்புக்கும் சத்தா கொடுக்காது. பல்லுல நல்லா நுறுக்கி அரைச்சி சாப்பிடணும். நீங்க சாப்பிட்ற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளவு ஹெவி உணவு உடம்புல பல்லுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள தரும். அதுவே தான் நொறுங்க தின்னா நூறாயிசை ஒழிய நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற, இந்த நொறுங்கு வேற. அந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின் ஒண்ணு போடுவாங்க. பந்தி பாயின் உட்காந்து தரையில உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குடிஞ்சுதான் பரிமாறும். அப்ப பரிமாறும் குடிஞ்சு படிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டவனு குடிச்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போனீங்கன்னா பழைய இந்தியா படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்பை வராங்க. விதிமுறைகளை வச்சுதான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தோம். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கத்துக் கொடுத்துவன் தமிழை. உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு ஒரு வகை பசியும் போவா பிணியும் செருக்கொள் ஏவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு. வாலிப வயது முடிய எதை வேணாலும் சாப்பிடுங்க, உடம்பு சத்தா மாத்தி எந்த நேரம் வேணாலும் சாப்பிடுங்க. அதை குறிப்பா அழிகின்ற காலம் 53. அப்ப 28 வயசு முடிய நீங்க எப்படி வேணா சாப்பிடுங்க. முடிகின்ற காலம் 33. அந்த 33 வயசு முடிய பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்க உடம்புல 62 ஆகிறப்ப உங்க உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிக்காது. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டா சொல்றாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50, 90. இந்த தெளிவான ஞானம் யாரு கிடைக்குதோ கட்டாயம் அவங்க 100 வயசு தாராளமா வாழ்ந்தே தரலாம். 40 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா உணவை வந்து குறைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்க என்னென்ன சாப்பிடாங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. உணவு மாற்றம், மருத்துவ மாற்றம், வாழ்க்கை நெறிமுறை. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கு, எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை. உங்களை தேடி ஆரோக்கியம் வரும், உங்களை தேடி இறைவன் வந்துருவாரு. அப்ப இந்த வாழ்க்கை 3 நெறிமுறைகளை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்தாலும் உடல் உறுப்புகளை எதையும் சேதப்படுத்தணும் அவசியமே கிடையாது. எத்தனை வயசு ஆயிட்டாலும் நல்லா இருக்கும். ஐயா, இந்த கடந்த முறை வணக்கம் வைக்கிற அந்த பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஏதாவது பயிற்சி? இதுதான் முறையான பயிற்சி சொல்லி. இது முத்திரை பயிற்சிம்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கிறப்ப பாருங்க, நின்ன இடத்துல இருந்து நீங்க செய்யலாம். ஓகே, இது வந்து திரிகான ஆசனம்வாங்க. வலது கை இடது பக்கமா போகணும், இடது கை வலது பக்கமா போகணும். பாத்தீங்கன்னா இந்த கை இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம். நீங்க தனியால இடத்த தேடாதீங்க. இப்ப தலை சுத்த தலைபாரம் வர்றது எதுக்குங்க? பிளட்டு மேல போகாததுனாலதான். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடையா சிரசாசனம் செய்யணும். 10 மாசத்துல உட்காரணும். ஒரு ஆசனம் மறுபடி. இதுவே சர்வாங்காசனம். கையை விட்டலாம். காலையில் நீங்கள் முழு வயிறு சாப்பிடுங்க, எனக்கு விருப்பப்பட்ட சாப்பிடுங்க. காலை முழு வயிறு, மதியம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு 1/4 வயிறு. இல்லைன்னா வெற்றிடம் இருந்தால் பெஸ்ட்டு. நானும் இப்போ பட்டினி அதிகம் கிடக்கிறேன். இப்போ இன்னும் 70% சாப்பிட்றதே இல்லைங்க. முன்னாடி 90% அப்படி இருந்தேன். இப்போ உடம்பு வேறு அலாய்ச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வைக்கிறாங்க. நான் முடிஞ்சால் 7 மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே அந்த 7 மணிக்குள்ள நான் அதுக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன்.